என் வம்சத்துல எத்தனை பேர் இருந்த போதிலும் என்ன ஒரே ஒருத்தனை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். என் வம்சத்துல பார்த்தீங்கன்னா எங்க அப்பா கூட பிறந்தவங்க 11 பேர். 11 பேர்ல ஆம்பளை பிள்ளைங்க எல்லாருமே சாராய கடை வச்சிருந்தாங்க. எல்லாருமே மோஸ்ட்லி சாராயத்தை ருசி பார்த்தாங்க. எங்க அப்பாவுக்கு பிறந்த 5 பேர் நாங்க, அதுல 3 பேர். இந்த 3 பேர்ல எங்க 2 அண்ணனும் குடிச்சிருக்காங்க. இப்ப குடிக்கிறது இல்லை, 2 அண்ணனும் குடிச்சிருக்காங்க. எங்க சித்தப்பா மக்கா, பெரியப்பா மக்கா எல்லாருமே குடிச்சிருக்காங்க. ஆனா எங்க வம்சத்திலேயே சாராயத்தை தொட்டு டேஸ்ட் கூட பண்ணாத ஒரு ஆள் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் தான். ஆனா எனக்கு பின்னாடி இப்போ எங்க அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, என்னுடைய பிள்ளைங்க ஒருத்தர் கூட அந்த சாராயத்தை டேஸ்ட் பண்ணாத அளவிற்கு அந்த சாபத்தை கர்த்தர் என் மூலமாய் ஆசீர்வாதமாய் மாற்றினது போல உங்க குடும்பத்துல கர்த்தர் ஒரு பிள்ளையை எழுப்புவார். உங்க பிள்ளையை கர்த்தர் எழுப்புவார். இதுவரையிலும் எந்த சாபம் உங்க வம்சத்தை தொடர்ந்து கொண்டிருந்தாலும் அந்த பிள்ளை எழும்பி அந்த சாபத்தை முறிக்கும்னு நான் நம்புறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியும், இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பி தங்கச்சி, நீ சாபத்தை முறிக்கிற ஆளா இருக்கணும். நீ சாபத்தை முறிக்கிற ஆளா இருக்கணும். உங்க அம்மா சுமந்துட்டு வந்திருந்த சாபத்தை நீ கண்டினியூ பண்ணக்கூடாது. உங்க அப்பா, உங்களுடைய முன்னோர்கள் சுமந்து வந்திருந்த அந்த சாபத்தை நீங்க முறியடிக்கணும். பாருங்க, உங்க அப்பா பொத்தலான பையா இருப்பார், எத்தனை சம்பாதிப்பார், ஆனா ஒண்ணு கூட அவருடைய கையில நின்னதே இல்லை. உங்க அப்பா கடன்காரங்களாவே இருந்திருப்பாங்க, உங்க அம்மா கடன்காரங்களாவே இருந்திருப்பாங்க, உங்க வீட்டுல எல்லாருமே நோயாளிகளாகவே இருந்திருப்பாங்க. ஆனா இத்தனை காலமாய் அந்த சாபம் தொடர்ந்துட்டு இருந்தாலும் நான் நம்புறேன், இந்த கன்வென்ஷன்ல ஒரு முடிவு எடுங்க. என்னோட என் குடும்பத்தில் இருக்கிற சாபம் முழுவதுமாய் நீக்கப்பட்டு இனி என் வம்சத்தில் என்னிலிருந்து ஒரு ஆசீர்வாதம் கடந்து போகணும். அதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட மிகப்பெரிய பாத்திரமா ஆண்டவர் உங்களை மாற்றுவார் என்கிறதுல சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை அதைத்தான் ஃபர்ஸ்ட் டேலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நான் நம்புகிறேன், ஆண்டவர் ஒருவனை தேடுகிறார். யாரை தேடுகிறார் என்றால், தாளந்து உள்ளவங்கள ஆண்டவர் தேடலை, வசதி உள்ளவங்கள ஆண்டவர் தேடலை. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பேதைகளை தான் கர்த்தர் தேடுறாரு. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் மனுப்புத்தரை பார்க்கிறாரு. உங்களை பயன்படுத்த கர்த்தர் வல்லவர், உங்களை நடத்த கர்த்தர் வல்லவர், உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் நல்லவர். அவருடைய அம்பரா துணியில நீங்க மாறினா போதும். தாவீதோடு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் வேண்டுமெல்லாம் இருக்கிறாரு. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், சகல கலையும் அவங்க கற்றவங்க, அவங்க யுத்த வீரர்கள், அவங்க யுத்தத்துல தான் அவங்களுடைய வேலை. ஆனா அந்த குடும்பத்திலேயே ஒன்றும் தெரியாத ஆள் யார் அப்படின்னா தாவீது தான். அந்த குடும்பத்திலே ஒன்றும் தெரியாத ஆள். அவனுக்கு யுத்தம்னா என்னன்னு தெரியாது, அவனுக்கு பட்டயம்னா என்னன்னு தெரியாது, அவன் யாருக்கு முன்னாடியும் போய் நின்னதில்லை. ஆனா அவனுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தெரியும், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும். ஆண்டவர் அவனுக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் அவனுக்கு நல்லா தெரியும். வேற எதுவுமே அவனுக்கு தெரியாது, யுத்தம் பண்ண தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த சகல ஜனங்களையும் மீட்டுக் கொள்கிறதற்கு பட்டயத்தை பிடிக்க தெரிஞ்சவன ஆண்டவர் தெரிந்து கொள்ளல, அங்க எல்லா வித்தைகளையும் கற்றவன ஆண்டவர் தெரிஞ்சுக்கல. ஆனா யாரை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, ஒண்ணுமே தெரியனாலும் ஆண்டவரோட நடந்த அந்த தாவீதை கர்த்தர் பிரிச்செடுத்து அவனை கர்த்தர் வேறு பிரித்து சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய சாட்சியா நிறுத்தினார். பிரதர், சிஸ்டர், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாட்டா கூட பரவாயில்ல, ஒண்ணுமே தெரியாட்டா கூட பரவாயில்ல. நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவரை உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள், உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவர்களை பூரண சமாதானத்திற்குள்ளே கர்த்தர் நடத்துவீர். வேதத்துல நீங்க ஆதியாகமத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு சொப்பனத்தை பார்த்து அந்த விளக்கத்தை சொல்லுகிறதுக்கு வந்து நிற்கிறான். அப்போ ராஜாண்டத்துல சொல்லுங்க, ராஜா நீங்க பார்த்த 2 சொப்பனத்துக்கும் ஒரே மாதிரி அர்த்தம் தான். என்ன அப்படின்னு சொன்னா, 2 விதமான அர்த்தம். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சொப்பனத்தை பார்க்குறீங்க, அதுல 7 பசு, அந்த 7 பசுவும் கொழு 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 கொழுன்னு இருக்குது, ஐயோ ரொம்ப கொழுத்து போயிருச்சு. ஆனா அடுத்த சொப்பனத்துல இன்னொரு 7 பசு ரொம்ப மெலிஞ்சு அப்படியே ஒல்லியா, அவ்வளவுதான், ரொம்ப பஞ்சத்துல அடிபட்டதுமான. ஆனா உங்க கண்ணு பார்க்கவே
இந்த மெலிஞ்சு ஒல்லியா இருந்தது அந்த கொழுத்த பசுக்குள்ள அப்படியே சாப்பிட்டதை நீங்க பார்த்தீங்க இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா 7 வருஷம் இனி இன்னையிலிருந்து இந்த நாட்களிலிருந்து 7 ஆண்டு உங்களுக்கு செழிப்பின் ஆண்டு உங்களுக்கு நடந்துட்டே இருக்கும். உங்களுக்கு அற்புதம் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். நீங்க என்ன போட்டாலும் அது உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆனா அந்த 7 வருஷம் முடிச்சிட்டு அதுக்கு பிறகு ஒரு 7 வருஷம் இருக்குது. அது பஞ்சகாலம். அந்த பஞ்சம் கொடிய பஞ்சம், தேசமெல்லாம் பஞ்சம். ஆனா இந்த 7 வருஷத்துலயும் உங்களுக்கு வருகிற அந்த விவசாயத்துல வருகிற அந்த காரியத்தை எல்லாம் நீங்க பத்திரமா நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா அந்த வரப்போகிற மகா பெரிய கொடிய பஞ்சத்துக்கு நீங்க தப்பு வைக்கலாம் அப்படின்னு இந்த சொப்பனத்தை, அதனாலதான் ஆண்டவர் தாம் செய்ய போகிறத உங்களுக்கு மறைக்கல அப்படின்னு சொல்றாரு. 7 வருஷம் பரிபூரணமான 7 வருஷம். ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க மறக்கவே கூடாது. சில ஆசீர்வாதங்களை சில ஆண்டுகள் தான் ஆண்டவர் தருவார். சிலர் பாருங்க, நிறைய பேர் தங்களுடைய ஆசீர்வாதங்களை நிறைய பேர் ஏசா மாதிரி மதிக்கவே மாட்டாங்க. தங்களுடைய உயர்வை மதிக்க மாட்டாங்க, தங்களுடைய வருமானத்தை மதிக்க மாட்டாங்க, தங்களுடைய வேலையை மதிக்க மாட்டாங்க. ஆனா அதற்கு பிறகு ஒரு பஞ்சமுள்ள காலம் வரும். நீங்க பாடுபட்டா கூட கிடைக்காது, நீங்க விவசாயம் பண்ணினா கிடைக்காது, நீங்க போட்டா அது திரும்பி வராது. இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு சொல்றேன், உன் காலத்தை நீ தவற விட்டுட்ட, உன் வாழ்க்கையில அத மாதிரி ஒரு நஷ்டம் வேற எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் 2000 இந்த ஊரை விட்டு கடந்து போனேன். இன்னைக்கு 2024 24 வருஷம் ஆகுது. இந்த 24 வருஷத்துல நான் ஒன்று செய்வேன். ஒன்று, உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தயவுனால அவருடைய இரக்கத்தினால இப்போ இந்த 24 வயசுல முடிஞ்ச வரைக்கும் எனக்கு கொடுத்த ஒரு நேரத்தை கூட நான் வீண் அடிக்கலன்னு இந்த பலிபீடத்துல நான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு பிசாசு நிறைய பசங்களுடைய கையில அப்படியே ஒரு போனை கையில கொடுத்துறாங்க, நிறைய பேருடைய கையில ஒரு டிவியை கொடுத்துறாங்க. நான் சொல்றேன், சத்துருடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா வேற எதுவுமே இல்லை, உங்க டைமை வேஸ்ட் பண்றது தான் சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம். 1000 வேலை கிடைக்கும், நீங்க எழுந்திரிச்சு போலாம், நீங்க பண்ணுனா கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நிறைய பேருக்கு பாருங்க, ஆசீர்வாதங்கள் வந்ததற்கு பிறகு நிறைய பேர் அதை ஒரு பெரிய பொருட்டாவே எடுக்க மாட்டாங்க. அதை பாக்கெட்ல பணம் இருந்தா அப்படியே ஊதாரித்தனமா அவனுக்கு கொடுக்கலாமா, இவனுக்கு கொடுக்கலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா. காரணம் என்னன்னா அது வரும், இவ்வளவு வந்துச்சு இல்லை, அடுத்த வருஷம் வரும், அடுத்த மாசம் வரும். ஆனா நின்றுச்சுன்னா அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஜபத்துல இருக்கிற உங்களை சத்துரு உங்களுடைய நேரத்தை, அம்மாங்களா கூட இருக்கலாம். இன்னைக்கு நிறைய அம்மாங்க பின்மாறிட்டாங்க. ஒரு காலத்துல கணவனார் வீட்டை விட்டு வெளியே போகும்போது, பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது வேலையெல்லாம் மடமடன்னு முடிச்சுட்டு நிறைய அம்மாங்க முழங்காலே நிற்பாங்க, ஆண்டவரே ஆண்டவரே என் கணவனார் என் பிள்ளை ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய தாய்கள் சுத்தமா ஜபத்தை நிறைய பேர் மறந்துட்டாங்க. நிறைய பேர் டிவியில நாடகம், நிறைய பேர் டிவியில சினிமா, நிறைய பேர் பொழுதுபோக்கு, அவ்வளவுதான் வேலை. வீடை கூட நிறைய பேர் கிளீன் பண்ணல. உங்களை யாரையும் நான் தப்பா சொல்லல, ரொம்ப அன்பா சொல்றேன். இல்ல, இது சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல காலத்துல, சமாதானமான காலத்துல வேதம் சொல்லுகிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலே ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ சிந்தித்தாயானால் நலமாயிருக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு நாள் வரும், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராத ஒரு நாள் வரும். அன்னைக்கு நீங்க பரிதபிப்பீங்க, அன்னைக்கு நீங்க ஆசைப்படுவீங்க. இன்னைக்கு நிறைய பேர் திருச்சபைக்கு, இவ்வளவு வசதியான திருச்சபை, நல்ல கூட்டம், நல்ல ஆராதனை, ஆனா நிறைய பேர் அதை ஒரு பெரிய பொருட்டா எடுக்கல. ஆனா ஒரு நாள் ஜெபம் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஜெபம் அவங்களுக்கு தூரமாகும். சர்ச்சுக்கு வரணும்னு நினைப்பாங்க, நிறைய பாரங்கள் வந்து அழுத்தி அவங்கள வரவிடாம தடுக்கும். அதனால காலங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறது, நாட்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறது. நீங்க அதை தயவு செய்து ஒருத்தரும் ஏதோ ஒரு காரியத்தினால தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் நம்புறேன், நம்முடைய ஒவ்வொரு பிரயாசத்தையும் கர்த்தர் கணக்குல வைத்திருக்கிறார். கர்த்தர் கணக்குல வைத்திருக்கிறார். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பா என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனால நீங்க செய்துட்டே இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய கடமை. நான் நம்புறேன், ஒரு நாள் கர்த்தர் பார்ப்பார்.
அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் தலையின் மேல் வர்ஷிக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு தீர்மானம் இன்னைக்கு எடுங்க. ஆண்டவர் எதை விரும்புகிறார் அப்படின்னு சொன்னார், என்னுடைய வாழ்நாட்களில் ஆண்டவரே, என்னுடைய காலம் நாட்கள் பொல்லாதவைகளாய் இருப்பதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் எல்லாம் நிறைய வாலிப பிள்ளைங்க வந்து நான் பைபிளை ஒரு டைம் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பைபிளை கூட திறக்கிறது இல்லை. அப்படி நிறைய பேர் இல்லை. நிறைய பிள்ளைங்க ஃபஸ்ட்டெல்லாம் வசனத்தை 100 வசனம் எனக்கு தெரியும், 50 வசனம் எனக்கு தெரியும் அப்படின்வாங்க. ஆனால் இன்னைக்கு திருச்சபையில் அந்த மாதிரி மனப்பாட வசனங்களை சொல்லுங்கன்னு சொன்னால் நிறைய பிள்ளைகளுக்கு சங்கீதம் 23 கூட நிறைய பிள்ளைகளுக்கு தெரியல. இந்த இங்கே இருக்கிற ஒவ்வொரு தாயும் தகப்பனும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துங்க அப்படின்னா, உங்கள் அப்பா ஒன்றும் இல்லாதவர், உங்கள் அம்மா ஒன்றும் இல்லாதவங்க. நீ இன்னைக்கு பார்க்குற சுகம், நீ இன்னைக்கு பார்க்குற வெற்றி, நீ இன்னைக்கு பார்க்குற பணம், நீ இன்னைக்கு பார்க்குற செல்வாக்கு, இது எல்லாமே ஆண்டவர் தான் உங்கள் அப்பாவுக்கு கொடுத்தாரு அப்படின்றத நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்க மறக்காதீங்க. அப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சீக்கிரமாக இழந்துருவீங்க. என் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்குறேன். நான் சமீபத்தில் ஒரு நாள் நான் இந்த துடியலூர் அது பக்கமாக வண்டியில் கிராஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக என் பிள்ளைங்க என் கூட வந்தாங்க. அப்போ ஒரு இடத்துல வண்டியை கொண்டு போய் நிறுத்தினேன். அப்போ எங்கள் பிள்ளைங்க கேட்டாங்க, என்ன டேடி இங்கே வண்டியை நிப்பாட்டுறீங்க, நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்ன இடம் வேற ஆச்சு, இந்த இடத்துல எதுக்கு கார் நிறுத்துறீங்க? அப்போ அங்கே ஒரு அன்னலட்சுமி அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் என் பிள்ளைகளுக்கு காமிச்சேன். இந்த ஹோட்டலில் பாருங்கப்பா, நல்லா பாருங்க அப்படின்னு. ஒரு நாள் கோயம்புத்தூரில் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு, சமைக்கிறதுக்கு தெரியாது, சமைக்கவும் முடியல, காசும் எதுவும் இல்லை. அதனால கோயம்புத்தூர்லேயே அன்னலட்சுமி அப்படின்ற ஒரு ஹோட்டலில் இலவசமாக சாப்பாடு போடுவாங்க. அங்கே சாப்பிட்டு காசு கொடுக்க வேண்டாம். சாம்பார், ஒரு பொரியல், சாப்பாடு, ஒரு ஊறுகாய் அவங்க வச்சுருப்பாங்க, தயிரும் வச்சுருப்பாங்க. நம்ம ரொம்ப ஆசைப்பட்டா அங்கே ஒரு சின்ன ஒரு பொம்மை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதனுடைய கையில் ஒரு தட்டு இருக்கும். அந்த தட்டில் நமக்கு பிடிச்ச பணத்தை வச்சுட்டு போகலாம், அப்படி ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. அப்போது பணம் இல்லாத காலத்தில் அந்த இடத்துல போய் கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்கள் யார் அந்த ஹோட்டலை நடத்துனாங்கன்னே தெரில. ஆனால் அந்த ஹோட்டல் தான் எனக்கு நிறைய திருப்தியான சாப்பாடு அந்த ஹோட்டலில் அப்போ கிடச்சி வயிறார சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 ரூபா 1 ரூபா அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன். அப்போ நான் சொன்னேன், ஒரு நாள் உங்கள் அப்பா சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் இந்த ஹோட்டலில் ஃப்ரீ சாப்பாடு கிடைக்குமான்னு தேடி வந்த உங்கள் அப்பா இன்னைக்கு நீ பார்க்குற ஆசீர்வாதம், இன்னைக்கு நீ படிக்கிற படிப்பு, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, இது எல்லாத்துக்கும் உடைகாரர் யார் தெரியுமா? இதுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் யார் தெரியுமா? உன்னை சிருஷ்டித்த ஆண்டவர், உன்னை எனக்கு தந்த ஆண்டவர். நான் பிறந்ததை நினைச்சு ரொம்ப நாள் துக்கப்பட்டேன், ஆனா இன்னைக்கு சந்தோஷப்படுறேன். ஆனா நீ பிறக்கும் போதே உனக்கு நல்ல ஒரு அப்பாவை கத்த தந்தாரு, ஊழியக்காரனாகவே கத்த தந்தாரு. அதனால சாகிற வரைக்கும் உன்னை விட்டு எது போட்டும், எது வேணாலும் போட்டும், எல்லாமே நீ இழந்தாலும் பரவாயில்ல, ஆனா இயேசுவை மட்டும் நீ இழந்துராதடா. இயேசுவை மட்டும் இழந்துராத. நீ எங்க போனாலும் அவரை மட்டும் நீ நினைச்சுக்கோ. அவர்தான் உங்க அப்பா கஷ்டப்பட்டாரு, ஆனா உன்னை கர்த்தர் நீ நல்லா நடத்துறாரு. உங்க அப்பா வேலைக்கு போனார்னா கூட இப்படி இருப்பார்னு எனக்கு தெரியல, ஆனா உங்க அப்பாவை நடத்தினது கர்த்தர் அப்படின்னு என் பிள்ளைகளுக்கு அடிக்கடி சாப்பிடும்போது கூட நீ நன்றி சொல்லி சாப்பிட்றா. நீ நன்றி சொல்லி ஏன் சாப்பிடணும்னா, இந்த சாப்பாடு ஆண்டவர் உனக்கு கொடுத்தது. நீ ட்ரெஸ் போடும்போது தேங்க்ஸ் சொன்னியா, நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, இது ஆண்டவர் கொடுத்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய பெற்றோர்கள், இங்க இருக்கிற எத்தனை பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளை பார்த்து எத்தனை பேர் சொல்றீங்க, இல்லப்பா இங்க இருக்கிற எத்தனை பேர் ஆண்டவர் ஒன்றும் இல்லாமலேருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார். நிறைய பேர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டீங்க, துணிமணிக்கு கஷ்டப்பட்டீங்க, நீங்க வாழ முடியுமான்னு நினைச்சீங்க. இந்த ஊர் நிறைய பேருக்கு சவக்காடா மாற வேண்டியது, நிறைய பேர் மரித்து போக வேண்டியவங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாமலிருந்து இந்த அளவுக்கு நீங்க வந்திருக்கிறதுக்கு வேற யாருமே காரணம் கிடையாது. உங்க அறிவு காரணம் இல்லை, உங்க புத்தி காரணம் இல்லை, உங்க ஞானம் காரணம் இல்லை, உங்க திறமை காரணம் இல்லை. உங்களை விட திறமை படைச்சவங்க நிறைய பேர் தோற்று போயிட்டாங்க. உங்களை விட டேலண்ட் உள்ளவங்க நிறைய பேர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. உங்களை விட பக்தி உள்ளவங்கன்னு கூட நிறைய பேர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க.
ஆனா இன்னைக்கு உங்க தலை மேல இத்தனை ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் உங்க மேல வச்ச அன்பு. என்னைக்கோ நீங்க வடிச்ச கண்ணீர், என்னைக்கோ நீங்க ஜெபித்த ஜெபம், அத்தனை பேரும் உங்களை கைவிட்ட பிறகும் கர்த்தர் உங்களை கைவிடல. இந்த உலகம் கைவிட்டுச்சு, சொந்தக்காரங்க கைவிட்டாங்க, சுத்தி இருக்கிறவங்க கைவிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய பேர் ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் உங்களை கைவிடாததுனால தான் இன்னைக்கு நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்க. டாக்டர் கூட கைவிட்டார், டாக்டர் கூட கையை விரிச்சிட்டார். என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் உங்களை என்ன பண்ணலைன்னா கர்த்தர் கைவிடவே இல்லை. இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய வாலிப தம்பிங்களை தங்கச்சிங்களை எத்தனையோ பேர் விட்டு கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க. உன் சாட்சி மட்டும் கெட்டுருச்சுன்னா, நீ மட்டும் தப்பு பண்ணதை கண்டுபிடிச்சாங்கன்னா உன் மானத்தை கெடுத்து உன் பேரை கெடுத்து உன்னை இப்படிப்பட்டவன்ற பட்டம் சூட்டி நீ இப்படிப்பட்ட பொண்ணு தான், நீ இப்படிப்பட்ட பையன்தான் அப்படின்னு உனக்கு விரோதமாய் பேசுகிறதற்கு அத்தனை பேர் ரெடியா இருக்கிறாங்க, அத்தனை பேர் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அத்தனை பேர் ரெடியா இருந்தாலும் நீ செய்த தவறை எல்லாம் கர்த்தர் மறைச்சு யாருக்கு முன்னாடியும் காமிச்சு கொடுக்காம இன்னைக்கு வரைக்கும் நல்ல புள்ள நல்ல பையன்னு உன்னை அத்தனை பேருக்கு முன்னாடியும் கர்த்தர் வச்சிருக்கிறார்ல, அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சிருக்கிறார்ல. ஆண்டவர் உன்னை கைவிட்டுருன்னா என்னையோ கைவிட்டுருக்கலாம், ஆண்டவர் உங்களை காமிச்சு கொடுக்கணும்னா என்னைக்கோ காமிச்சு கொடுக்கலாம், ஆண்டவர் உன்னை மாயைக்கு ஒப்பு கொடுக்கணும்னா என்னைக்கோ ஒப்பு கொடுத்துருக்கலாம். ஆனா என்னமோ தெரியல, ஆண்டவர் உங்க மேல வச்ச அன்பின் நிமித்தமாகத்தான் இங்க நிறைய பேர் இன்றைக்கு வந்திருக்கிறீங்க. ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய அன்பை நினைச்சு ஆண்டவரே 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 நீங்க இத்தனை என்னைக்காவது ஒரு நாள் பிரதர் இன்னைக்கு வீட்டில இருந்து கிளம்புனீங்க, இந்த 2 காலோட தானே நடந்து வந்தீங்க. இந்த 2 காலும் உங்களுக்கு சரியா இருக்கிற வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த 2 காலுடைய அருமை தெரியாது, இந்த கால் எவ்வளவு முக்கியம்னு தெரியாது. ஆனா வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது நான் சர்ச்சு வரைக்கும் போறதுக்கு இந்த காலை கொடுத்துருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரேன்னு யாராவது ஒருத்தர் சொன்னீங்களா? யாராவது ஒருத்தர் சொன்னீங்களா? பாருங்க, ஒரு சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் ஒரு டைம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொண்டு போய் ஒரு கிஃப்டை கொடுத்து எத்தனை பேர் நன்றி சொல்றோம் தெரியுமா? சாதாரணமான ஒரு மீன் குழம்பு பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுத்தாங்கன்னா அடுத்த நாள் அவளுக்கு மீன் குழம்பு பண்ணி கொடுக்கணும்னு நம்ம எத்தனை பேர் துடிக்கிறோம் சொல்லுங்களேன், எத்தனை பேர் துடிக்கிறோம். அவங்க என் பிறந்த நாளுக்கு இப்படி கொடுத்தாங்க, பேனா வாங்கி கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு உலகத்தில் இருக்கிற உங்களோட சேர்ந்த ஒருத்தங்க ஒரு நன்மை செய்யும் போது அவங்க செஞ்ச நன்மைக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிற நீங்க மனசார இன்னைக்கு நிறைய பேருடைய இரவு ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் காத்தீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். காலையில் எழும்பும் போது நிறைய பேருடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே இந்த நாளை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவ்வளவுதான் நிறைய பேருடைய ஜெபம். அந்த மனசார ராத்திரி படுக்க போகும்போது ஒரு நாள் 24 hours 24 மணி நேரத்தை எனக்கு கிருபையா ஆசீர்வதித்து எவ்வளவு இரக்கமா தந்தீங்களா ஆண்டவரே, மனசார உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன்னு இங்க இருக்கிற எத்தனை பேர் ஆண்டவருக்கு மனசார நன்றி சொல்லி எத்தனை நாள் ஆச்சு பிரதர். சர்ச்சுக்கு எதை வேணாலும் கொடுத்துடலாம் பிரதர். பணம் வந்ததுக்கு அப்புறம் என்ன கொடுக்க மாட்டீங்க? எதை வேணாலும் கொடுப்பீங்க. கன்வென்ஷன் கூட்டம் நடக்குது, 10,000 ரூபா கொடுன்னு சொன்னா நிறைய பேர் பாக்கெட்ல இருந்து 10,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கலாம். ஆனா ஒண்ணு, உங்க பணம் ஆண்டவருக்கு அவசியம் இல்லை, உங்க பணம் மட்டும் ஆண்டவர் கேட்கல. நல்லா நினைச்சுங்க. நிறைய பேர் சர்ச்சில் பாய் போட்டுறாங்க. நிறைய பேர் இப்ப நாளைக்கு லவ் ஃபீஸ்டா, நாளைக்கு அன்பின் விருந்தா, நிறைய பேர் சாப்பாடு பரிமாறுவாங்க. நிறைய பேர் இன்னைக்கு நைட்டு காய்கறி வெட்டுறதுக்காக வந்துருவாங்க. நிறைய பேர் எல்லாத்துக்கும் வந்துருவாங்க. ஆனா ஆண்டவர் நீங்க கொடுக்கறத மட்டும் கேட்கல, கர்த்தர் எதை கேட்கிறார் தெரியுமா? மார்த்தாளே நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. சத்தமா சொல்லுங்க. உங்க பிள்ளை சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆள், பெரிய போஸ்டிங், மேடையில் முன்னாடி பேச ஆரம்பிச்சா 10,000 பேர் லைனா நிற்கிறாங்க. உங்க பிள்ளையை பற்றி நிறைய பேர் கை தட்டுறாங்க, சந்தோஷப்படுத்துறாங்க. உங்க பிள்ளைக்கு பெருமையான்னு கேட்டா கண்டிப்பா பெருமை. உங்க பிள்ளைய குறித்து மேடையில் இருக்கிறது என் பையன்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அதே பையன் மேடையிலிருந்து பேசி முடிச்சுட்டு நீங்க அங்க நின்றுட்டு இருக்கிறீங்க,
உங்களை பார்த்தும் பார்க்காதது மாதிரி அம்மான்னு கூப்பிடாம அப்பான்னு கூப்பிடாம அப்படியே அவன் இறங்கி போயிட்டான் அப்படின்னு சொன்னா, அவன் எத்தனை லட்சம் பேருக்கு முன்னாடி நின்னாலும் அப்பா அம்மான்ற அந்த ஒரு வார்த்தையை கூப்பிடாததுனால உங்க மனசு கண்டிப்பா என்னப்படாதுன்னா, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆனா அவன் பிச்சைக்காரனா இருந்தா கூட அம்மா அப்பான்னு கூப்பிட்டா என் பிள்ளைன்ற ஒரு பாசம் உங்களுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு ஆண்டவர் சொத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், வசதியை கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது ஆண்டவருக்கு பெருமையான்னு கேட்டா கண்டிப்பா பெருமை தான். ஆனா ஆண்டவர் நிறைய பேரை துக்கத்தோட பார்க்குறாரு. எப்படி துக்கத்தோட பார்க்குறாரு தெரியுமா? நீ எல்லாத்தையும் பண்ணிட்டப்பா, நீ எல்லாத்தையும் பண்ணிட்டப்பா. நான் இங்க நிக்கிறேன், நான் தான் உன்னை ஆசீர்வதிச்சேன், நான் உன் கர்த்தர், நான் உன்னை ஒன்றும் இல்லாமல் இருந்து தூக்கி எடுத்தேன். நீ வந்த நிலைமையை திரும்பிப்பார். நீ எங்கிருந்து வந்த, நீ எங்கிருந்து வந்த, உன் ஆரம்பம் என்ன, உன் துவக்கம் என்ன? இன்னைக்கு உங்களை சுத்தி நிறைய பேர் உங்களை சுத்தி வர்றாங்க. இன்னைக்கு ஒரு கல்யாணம் வச்சா 1000 பேர் உங்க வீட்டுக்கு வருவாங்க. நீங்க அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடுவீங்க. ஆனா ஒரு காலத்துல யாருமே இல்லாத நாட்கள். இந்த பலிபீடத்திலிருந்து நான் நினைக்கிறேன் பிள்ளை, இந்த பலிபீடத்திலிருந்து நான் நினைக்கிறேன், எங்க அப்பாவிட்ட டைரக்டா வந்து கல்யாண பத்திரிகையை கொடுத்துட்டு, எங்க அப்பா பேர் வல்சலம், வல்சலம் நீ மட்டும் கல்யாணத்துக்கு வந்தா போதும், இல்லைன்னா உன் மனைவி மட்டும் கல்யாணத்துக்கு வந்தா போதும் அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? கல்யாணம்னு வந்துச்சுன்னா நாங்க 5 பேரும் போய் 3 நேரம் சாப்பிடுவோம் ஒரு கல்யாணத்துல. அவ்வளவு வறுமை. அப்போ இந்த பசங்க வந்தா 3 பேர் 5 பேரும் 3 நேரம் சாப்பிடுவாங்க. அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு நீ மட்டும் வந்தா போதும்னு சொன்ன அந்த நாளை இப்ப நான் நினைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை, அவர் கிருபை. இந்த கூட்டத்தினுடைய கடைசி இந்த நிமிஷத்துல உங்கள்கிட்ட ஒண்ணுமே நான் சொல்ல விரும்பல. நீங்க இங்க பண்ணாட்டி கூட பரவாயில்ல, வீட்டுக்கு போய் உங்க ஜப அறைக்குள்ள போய் 1 நிமிஷம் மொட்டை மாடியிலே எங்கேயாவது போய் கர்த்தர் உங்களை நடத்தி வந்த விதத்தை திரும்பி பார்த்து, நன்றிப்பா, 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 ஐ லவ் யூப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நேசிக்கிறேன் ஆண்டவரே. வெளியூருக்கு போயிட்டு நீங்க பத்திரமா போயிட்டீங்கன்றத போய் முடிச்ச உடனே ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சொல்லி அனுப்புவோம். போய் வீட்டில் போய் முடிச்ச உடனே ஃபோன் பண்ணி நான் பத்திரமா வந்துட்டேன், நான் பத்திரமா வந்துட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். மம்மி பத்திரமா வந்துட்டேன், மம்மி, டேடி பத்திரமா வந்துட்டேன், டேடி, அப்பா பத்திரமா வந்துட்டேன்ப்பா. ஆனா அந்த பத்திரமா உங்க வழிப்பிரயாணம் முழுவதையும் கூட்டிட்டு வந்த அந்த ஆண்டவருக்கு, இந்த வழிப்பிரயாணம் முழுவதையும் என் கூட இருந்தீங்களே ஆண்டவரே, ஆபத்துக்களுக்கு, விக்கனங்களுக்கு, மரண கண்ணிகளுக்கு என்னை விலைக்கு மீட்டீரே. ஏன் சிஸ்டர், ஏன் பிரதர், ஒரு மனுஷனை உங்களுக்கு கனப்படுத்த தெரியுது, ஆனா யாரை கனப்படுத்த தெரியல. நான் சொல்றேன், எத்தனை நாள் அற்புதம் பெற்றவங்க அத்தனை பேர், ஒரே ஒருத்தன் மட்டும்தான் திரும்பி வந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டாரு, ஏன்பா அற்புதம் பெற்றதுல மற்ற யாருமே வரலையா அப்படின்னு கேட்டார். ஆண்டவரத்துல சொன்ன, இல்லை ஆண்டவரே யாருமே வரல, அதுக்காக சபிக்கல, அவங்க ஆசீர்வாதத்தெல்லாம் திரும்பி வாங்கல. சரி பரவாயில்லப்பா, நீ வா, நீ வா, என் கூட இரு. நான் சொல்றேன், அற்புதத்தை பெற்றுட்டு எத்தனையோ பேர் கர்த்தரை திரும்ப தூக்கி எறிஞ்சிட்டு எத்தனையோ பேர் போயிட்டாங்க. ஆனா இந்த கூட்டத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், இல்ல ஆண்டவரே நீங்க செஞ்ச நன்றியை மறக்க மாட்டேன்ற நன்றி உள்ள உணர்வு மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன், நீங்க எதுக்கும் பயப்படவும் வேண்டாம், அஞ்சவும் வேண்டாம், நீங்க ஜெபிக்க கூட வேண்டாம். தேவைகளுக்காக உங்களுடைய தேவை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களை அழிக்கிறதற்கு, உங்களை உடைக்கிறதற்கு, உங்களை நிர்மூலமாக்குறதற்கு கண்டிப்பாக யாராலுமே முடியாது, யாராலுமே முடியாது. மனசார கைய மேல உயர்த்து, நன்றி அப்பா. நான் சொல்றதுக்காக சொல்லாதீங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, மனசார நன்றிப்பா, நன்றிப்பா. ஒருவேளை நிறைய பேர் பெரிய பாஸ்டர் எனக்கு நன்றி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் எப்படி நன்றி சொல்லுவேன், நான் நிறைய பிரச்சனையில் இருக்கிறேன். இல்ல, இவ்வளவு பிரச்சனை வந்த போதிலும் இன்னைக்கு வரைக்கும் நிர்மூலமாகாம உங்களை காக்குறாருல்ல, அதுக்காக நீங்க நன்றி சொல்லலாம்ல. சத்தமா
சத்தமா நீங்க அழுதுட்டு சொன்னா கூட ஆண்டவர் ரொம்ப ஏற்றுக்குவாரு. முழு பலத்தோட சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. நன்றி இல்லாதவங்களா இருக்க வேண்டாம். இல்ல, நன்றி இல்லாதவங்களா இருக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை கைவிட்டிருந்தா, ஆண்டவர் உங்களை கைவிட்டிருந்தா, ஆண்டவர் உங்களை கைவிட்டிருந்தா உங்களை எத்தனை பேர் பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா? நீங்க கைவிடப்படுவீங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களுடைய நீங்க மரணம் அடைஞ்சா கூட சந்தோஷப்படுறது எத்தனை பேர் ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா கர்த்தர் உங்களை மரண கண்ணிலிருந்து தூக்கி எடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரே. கையை மட்டும் மேல உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க சத்தமா. சத்துங்க. வாலிப பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, வாலிப தம்பிங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ. ரெண்டு கைகளை மேல உயர்த்தி தேவனே என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ. ரெண்டு கைகளை மேல உயர்த்தி தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே. சத்தமா சத்தமா முழு பலத்தோடு எல்லாரும் தேவனே. எஸ், நிறைய பேரை கர்த்தர் அடுத்த படிக்கு நேரா கொண்டு போற, அடுத்த பாதை உங்களுக்காக திறக்க போகும். எஸ் எஸ் எஸ், ஆமென் ஆமென். ஆண்டவர் நடத்துகிற பாதையை நினைக்கிறவங்களை கண்டிப்பா கர்த்தர் கைவிட மாட்டார். நீங்க நன்றி சொல்ல 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 கர்த்தர் அடுத்த லெவல், அடுத்த உயர்வு. எஸ், என் பிள்ளை நன்றியை மறக்கல, என் பிள்ளைக்கு நிறைய கொடுப்பேன் சொல்லுங்க. மனசார தேவனேன்னு கூப்பிடுறவங்க தேவனேன்னு கூப்பிடுங்க. நன்றி அப்பான்னு சொல்றவங்க நன்றி அப்பான்னு வாயை திறந்து சொல்லுங்க பிரதர். மனசார சொல்லுங்க பிரதர். உங்க ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு சொன்னீங்க பிரதர், சொந்தக்காரங்களுக்கு எவ்வளவு டைம் தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் பிரதர். அப்பாவை பார்த்து வாயை திறந்து நன்றி ஏசப்பான்னு சொல்ல மாட்டீங்களா? மனசார சொல்லுங்க பிரதர். எஸ் எஸ் எஸ், சொல்லுங்க. சொல்ல சொல்ல அந்த கிருபை பெருது. சொல்ல இதுவரைக்கும் என்ன உயிரோட
வச்சதற்காக நன்றி ஆண்டவரே. இதுவரையிலும் யார் கையில என்னை விட்டு கொடுக்காததுக்காக நன்றி ஆண்டவரே. இதுவரையிலும் என்னை கைவிடாததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இவ்வளவு இடுக்கண்கள், இவ்வளவு பொறாமை, இவ்வளவு மனுஷங்க, இவ்வளவு விரோதங்கள் இத்தனை இருந்த போதிலும் என்னை இவ்வளவு நாள் மீட்டெடுத்து நான் ஜெபிக்கவே இல்லை, ஆனா நான் ஜெபிக்காததை கூட எனக்காக செஞ்சீங்களே. சத்தத்தை உயர்த்தி நன்றி அப்பான்னு. எஸ் எஸ், கர்த்தர் மகிமைப்படுகிறார். நம்ம சபையின் மூலமா ஆண்டவர் மகிமைப்படுறார். இந்த திருச்சபையிடத்துல இதைத்தான் எதிர்பார்த்தேன் நான். உங்ககிட்ட இதைத்தான் எதிர்பார்த்தேன் மகளே. இத்தனை நாட்களும் ஒன்னு அப்படிதான் நான் எதிர்பார்த்தேன். நீ ஒரு நாளாவது நன்றி சொல்லுவியா? அப்பா தேவனே, ஜீவனே, தேவனே, என் ஜீவனே, இயேசுவே வாழி சத்தியமே, தேவனே, என் ஜீவனே, இயேசுவே வாழி சத்தியமே. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை? சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை? சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரி. கைகளை மேல தேவனே, ஜீவனே, தேவனே. ஒரு தகப்பனாருடைய கண்கள்ல கண்ணீர் வடிகிறத கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். எஸ், ஒரு தாயாருடைய கண்கள்ல கண்ணீர் வடிகிறத கர்த்தர் பார்க்கிறார். வாலிப தம்பி, ஆண்டவருடைய அன்பை மட்டும் நீ நினைச்சிட்டேன்னா இல்ல, கர்த்தர் உன்னை பல படிக்கு மேல உயர்த்த போறார். உன்னை எட்டாத உயரத்துல கர்த்தர் கொண்டு போய் வைக்க போறார். அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் உன்னை உயர்த்த போறார். மனசார நன்றி 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 நன்றி. பின்னாடி இருக்கிறவர்கள் வரைக்கும், ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் வரைக்கும் முழு பலத்தோட நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி ஆண்டவரே. இதோ விழுந்துட்டான், இவன் எழும்ப மாட்டான்னு எத்தனை பேர் சொன்னாங்கப்பா. இவன் ஒன்றும் இல்லாம போயிட்டான்னு எத்தனை பேர் சொல்லிட்டாங்கப்பா. எங்க கூட ஒன்னா படுத்தவங்களுக்கு கூட எங்க வலி தெரியலையே, ஆனா எங்க வேதனை நீர் அறிந்ததற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.